ஹே காய்ஸ், இன்னைக்கு இந்த ரிச்மண்ட் டாட்டர் சீரீஸ்ல 20வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் ஜேடி சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்க யூஎஸ் போறதா இருந்த அன்னைக்கு நான் அல்தியாக்காக ரொம்ப சந்தோஷமா ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு அன்னைக்கு தெரியாது அல்தியாவுக்கு அது ரொம்ப மோசமான நாள். அவ பல கொடுமைகளை அனுபவிக்க போறா அப்படிங்கிறது. நான் இங்க அல்தியாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என் அப்பா அல்தியாவோட பையனை டாமியை வச்சு கிட்னாப் பண்ணியிருக்கிறார். அல்தியா மிக்கிய காணும்னு பதறி தேடிட்டு இருக்கும்போது என் அப்பா அல்தியா வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்க போய், இங்க பாரு அல்தியா, உனக்கும் ஜேடிக்கும் இடையில நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு நேத்து நைட்டு வரைக்கும் தெரியும். ஸோ மேட்டர் ரொம்ப சிம்பிள். நீ என் பொண்ணை ரிட்டர்ன் பண்ணிட்டு நீ உன் பையனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீ என் பொண்ணுகிட்ட என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நீ அவளை காதலிக்கல, அவளை எனக்கு பிடிக்கல, என்ன வேணாலும் சொல்லு. ஆனா நீ சொல்றத அவ நம்பி இதுக்கப்புறம் அவ உன்கிட்ட வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீ ஏதாவது சொல்லணும். நீயாதான் அவளை பிரேக்கப் பண்ணிக்கிட்ட மாதிரி அவ நம்பணும். இல்ல ஒருவேளை ஜேடி கிட்ட இதை பத்தி சொல்லி நம்ம போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நீ நினைச்சினா உன் பையனுக்கு நான் கேரண்டி கிடையாது. நான் பணத்தை கொடுத்து உன் பையனை நான் என்ன பண்ண சொன்னாலும் உன் மாஜி புருஷன் பண்ணுவான் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நீ முடிவு பண்ணு. என் பொண்ணை தியாகம் பண்ணலாமா இல்ல உன்னோட பையனை தியாகம் பண்ணலாமா? நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். அல்தியாக்கு அது ரொம்பவே கஷ்டமான நாள். அவளோட தாய்மைக்கும் காதலுக்குமான போராட்டம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, தாய்மை தானே ஜெயிக்கும். என்ன பிரேக்கப் பண்ணிடலான்னு முடிவு பண்ணு. பட் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறது அவளுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கல. இருந்தாலும் அவளுக்கு வேற வழியும் இல்லை அன்னைக்கு. ஸோ என்ன பிரேக்கப் பண்ணா. அன்னைக்கு நான் எவ்வளவு அழுது வருத்தப்பட்டனோ அதை விட பல 100 மடங்கு அவ வருத்தப்பட்டான் என்னை காயப்படுத்தினது நினைச்சு. சரி, இனியாவது மிக்கிய காப்பாத்திரலாம் அப்படின்னு என் அப்பா கிட்ட போய், நீங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், என் பையனை என்கிட்ட அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்க. பட் என் அப்பா, உன் பையனை உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் நீயும் ஜேடியும் மறுபடியும் பேசிப்பீங்க, அப்புறம் செட் ஆயிப்பீங்க. என் பொண்ணு எப்போ உன்னை மறந்து டேவிட்டை காதலிக்கிறாளோ அப்பதான் உன் பையன் உனக்கு கிடைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதனால அல்தியா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, அதனால ஒரு கட்டை எடுத்து என் அப்பா அடிச்சு, என் பையன் நீங்க கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டிருக்கு. எல்லா அம்மாவுக்கும் நியாயமா வர வேண்டிய கோபம் தான் அன்னைக்கு அவளுக்கு வந்தது. ஆனா அந்த கோபத்துக்கு பரிசா என் அப்பா மிகப்பெரிய கொடுமையை பண்ணார் அன்னைக்கு. அல்தியா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவரோட பாடி கார்டை விட்டு அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கிறாரு. நல்லா அடிச்சுட்டு அவனை ரத்தம் வலிய அங்கேயே விட்டுட்டு போயிருக்கிறாரு. பக்ஷியும் விழாவும் சேர்ந்து அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவளுக்கு உடம்புல பட்ட காயத்தை விட மனசுல பட்ட காயம் ரொம்பவே அதிகமா இருந்தது. அவ ஒரே நேரத்துல அவளோட பையனையும் இழந்துட்டா, என்னையும் இழந்துட்டா. அது அவளால தாங்கிக்கவே முடியல. கிட்டத்தட்ட அவளை ஒரு மனநோயாளியாவே மாத்திருச்சு அன்னைக்கு. என்ன பிரேக்கப் பண்ணா தன் பையனாவது கிடைப்பான் அப்படின்னு நினைச்சு என்ன பிரேக்கப் பண்ணா. பட் இப்ப அவளுக்கு பையனும் இல்லை, தன் பையனையும் காப்பாற்ற முடியல, தன்னோட காதலையும் காப்பாத்திக்க முடியல. அந்த கோபத்துல, அந்த வெறுப்புல, பயத்துல கத்தி அலற ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல அவளோட மன அழுத்தத்தை அவளால தாங்கிக்க முடியாம அவளுக்கு பாக்குற இடம் எல்லாமே என்னோட அப்பாவும் டாமியுமே சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ற மாதிரி அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு. சில நேரங்கள் அவளை கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா இருந்தது. அந்த டைம்ல விழா அல்தியாவை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சு ஒரு சைக்காட்டிஸ்ட கூட்டிட்டு வந்து அவங்களும் அல்தியா கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் அல்தியாவும் தெளிவானா. பட் மிக்கிய பத்தின கவலை அவளுக்கு அதிகமாவே இருந்துட்டு இருந்தது. அந்த அரக்கு மிக்கிய டார்ச்சர் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் அவளுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. சரி, மிக்கியை அவகிட்ட கொடுக்கல, அட்லீஸ்ட் அவங்கிட்ட பேசவாது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்கிக்கு கால் பண்ணான். அல்தியா பயந்த மாதிரியே அந்த சைக்கோ மிக்கியை டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருந்தது. அவன் பண்ண டார்ச்சர்ல மிக்கிக்கு ஃபீவரே வந்துருச்சு. பட் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வீட்லயே வச்சிட்டு இருந்திருக்கான். அல்தியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நீ என்னை கண்டுபிடிச்சிருவல அப்படின்னு கூலா சொல்லியிருக்கிறேன். ஒரு அம்மாவால இதை எப்படி ஏத்துக்க முடியும்? இதை எப்படி தாங்கிக்க முடியும்? தன் பையனை காப்பாற்ற முடியல, தன் பையன் கஷ்டத்துல இருக்கான், இது எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே பண்ண முடியல.
அது அவளுக்கு இன்னுமே கஷ்டத்தை அதிகப்படுத்துச்சு. ரோடா பைத்தியம் மாதிரி மிக்கிய தேட ஆரம்பிச்சேன். பாக்குற குழந்தைங்க எல்லாரையும் தன்னோட குழந்தையாவ நினைச்சு, இது ஏன் மிக்கிதான், நான் உன் அம்மா, என்கிட்ட வாடா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சேன். பக்ஷியும் விழா மட்டும் இல்லைன்னா நிச்சயமா ஆழ்த்தியா என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. உன் பையனை தேடனா நீ மனசளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை தேத்துனாங்க. அவளும் தன்னோட மகனை தேட ஆரம்பிச்சான். தெரிஞ்சவங்க டாமி ஒர்க் பண்ண ஏரியா அப்படின்னு பல இடங்கள்ல டாமியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான். இவ்வளவு வேதனையிலும் என் அழுத்தியா என்னையும் மறக்கல. என்ன நினைச்சு என் போட்டோவை வச்சு என்னை காயப்படுத்தினதுக்காக மன்னிப்பு கேட்டு இருந்திருக்க. ஆனா அவளோட காயம் பெருசு அப்படிங்கிறது அவளுக்கு அப்ப தோணல போல. இதுக்கிடையில பலமுறை என் குரலை மட்டுமாவது கேட்கலாம் அப்படின்னு எனக்கு கால் பண்ணியிருந்திருக்கேன். நானும் ஒரு முட்டாளா யாரு கால் பண்ணதுன்னு தெரியாம ஹலோ ஹலோன்னு பேக்கு மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கேன். என் அழுத்தியா தான் எனக்கு கால் பண்ணிருப்பா அப்படிங்கிறது எனக்கு புரியாம போச்சு. சரி என்கிட்ட பேசிடலான்னு கடைசியா அவளோட நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணான். பட் கால் கட் ஆயிருக்கு. அவ மேல உள்ள கோவத்துல நான் தான் காலை கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. நிச்சயமா அது நான் கிடையாது, அது என் அப்பாவா தான் இருக்கும். நாங்க யூஎஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவளோட நிலைமை இன்னுமே மோசமாச்சு. என் அப்பா டாமிக்கு கால் பண்ணி நாங்க யூஎஸ்ல இருந்து வந்துட்டோம், என் பொண்ணு அல்தியாவை பாக்குறதுக்கு முன்னாடி அல்தியாவையும் அவளோட பையனையும் நீ உன் பாதுகாப்புல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு நாளுக்குன்னு நினைக்கிறீங்க? நான் டேவிட்டை காதலிச்சு ஒரு குழந்தை இல்ல 2 குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அல்தியாவை வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு என் அப்பா. அந்த அரக்கனும் அல்தியாவை மிக்கி பேர சொல்லி உன் பையன் உன்னை பார்க்க ஆசைப்படுறான், என் கூட வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பட் அப்ப அல்தியா பக்கத்துல விழா இருந்திருந்தான். சோ அவ ஏன் அந்த ஃப்ராடை நம்பியா நீ போக போற, அவன் உன்னை ஏமாத்திடுவான், அவன் கூட போகாத அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். நினைச்சது நடக்கலன்னு டாமி வீட்டுல போய் மிக்கி கிட்ட போனை கொடுத்து நீ உன் அம்மாவை மிஸ் பண்றியடா செல்லம், உன் அம்மா கிட்ட பேசி வர சொல்றியா அப்படின்னு சொல்லியிருக்க. அவளோட குழந்தையோட குரலை கேட்டதுக்கு அப்புறம் அவளால யோசிக்கவே முடியல. எப்படியாவது தன்னோட பையனை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு டாமிய பார்க்க போயிருக்கா. விழா அப்பவும் அல்தியாவை தடுக்க முயற்சி பண்ணியிருக்கா. பட் அந்த முறை அல்தியாவை அவளால தடுக்க முடியல. சோ அல்தியாவை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிருக்கா. பட் அதுக்குள்ள டாமி அல்தியாவை கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போன டாமி அல்தியாவை அவன் பையன் கிட்ட விடல. அவளை ஒரு தனி வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருக்கான். அவ அங்க இருந்து அவன் கிட்ட தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அவளை அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த அரக்கை. அந்த டைம்ல தான் என்ன பண்றதுன்னு தெரியாம விழா டேவிடுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்கான். அப்பதான் பக்ஷியும் என்கிட்ட ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லி போன் பண்ணியிருந்தாங்க. நான் இதை டேவிட் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் டேவிட் என் அப்பா அலர்ட் பண்றதுக்காக கிளம்புனான். ஆனா எதிர்பாராத விதமா டாமியவே அன்னைக்கு அவன் பார்த்திருக்கான். அப்ப டாமியை ஃபாலோ பண்ணி போய் அல்தியாவையும் காப்பாத்திருக்கான். பட் அப்பவும் அவளோட குழந்தை டாமி கிட்ட தான் இருந்தது. சோ அன்னைக்கு அல்தியா மறுபடியும் என்ன காதலிக்கிற அப்படின்னு சொன்னான், தன்னோட குழந்தைய வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாத்தையுமே பக்ஷி என்கிட்ட சொல்லிட்டு நீ அல்தியா மேல கோவப்படாத ஜெயிட், அவ ஃபர்ஸ்ட் ஒரு அம்மா, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொன்னான். என் அப்பா என்னையும் அல்தியாவையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் போவார்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக அல்தியா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கணுமா? இந்த டேவிட் அவனுக்கு என்னெல்லாம் தெரியும்னு தெரியல. பட் அவனுக்கு தெரிஞ்சதை கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டான். எனக்கு அழுகதான் வந்தது. என்னை சொத்து இவ்வளவு நடந்துட்டு இருந்திருக்கு. பட் நான் எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சேன். பக்ஷி என்னை அழாதீங்க அப்படின்னு சொன்னான். அவ சரியா சொன்னா, நான் அழக்கூடாது, நான் எல்லாத்தையும் சரி பண்ணியே ஆகணும். நான் அல்தியாவை பார்க்க ஓடணும். பட் நான் ரொம்ப லேட்டா போயிட்டேன். அல்தியா ஆல்ரெடி அங்கிருந்து மிக்கியை கூட்டிட்டு எங்கேயும் தூரமா போயிட்டேன். நான் விழா கிட்ட கேட்டேன், அவ எங்க இருக்கா, பிளீஸ் என்கிட்ட சொல்லு அப்படி. அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது, உன் ஃபேமிலி தொல்லை பண்ண முடியாத இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னு மட்டும் சொன்னான். அவ பயப்படுறதுக்கு எனக்கு காரணம் இருந்தது. அதனால அந்த முறை நான் விழாவை பிளேம் பண்ண விரும்பல. நான் என் அப்பாவை பார்க்க போனேன். என் அப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா பிரேயர் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இப்படிதான் உங்களை அமைதிப்படுத்துறீங்களாப்பா? அது எப்படி உங்களால முடியுது? இவ்வளவு கொடுமைகளையும் பண்ணிட்டு கடவுளை எப்படி நேருக்கு நேரம் அவங்களால பார்க்க முடியுது?
எனக்கு தெரியும் நீங்க அல்தியாவை என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. அது எப்படி இப்போ உங்களால முடிஞ்சது? ஒரு குழந்தை எப்படி உங்களால கடத்த முடிஞ்சது? ஒரு பொண்ணை எப்படி உங்களால அடிக்க முடிஞ்சது அப்படின்னு நான் என் அப்பாவை பார்த்து கத்துனேன். அதுக்கு என் அப்பா ரொம்ப கூலா, அந்த பொம்பளை உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கா ஜெய், அவ இப்படி எல்லாம் பொய் சொல்லி உன்னை நிரந்தரமா எங்க கிட்ட இருந்து பிரிச்சு அவ கூட வச்சுக்கலான்னு பாக்குறா அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்தது கோபம். இங்க பொய்ன்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அது உங்களை தவிர வேற யாரும் கிடையாதுப்பா. ஆமா, அவ என்ன பிரேக்கப் பண்ணிருக்கா, என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் உங்களோட அந்த அரக்கத்தனம் தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அம்மா மரியாதையா பேசு, அது உங்க அப்பா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யாருக்கு மரியாதை கொடுக்க சொல்றீங்க? நான் என் வாழ்க்கையோட காதல் நினைச்சிட்டு இருந்தேன். என் காதலியை அடிச்சு கடத்தி டார்ச்சர் பண்ண மனுஷனுக்கா நான் மரியாதை கொடுக்க நினைக்கிறீங்க? நான் இப்ப இங்க வந்ததுக்கே ஒரே காரணம் தான், இனிமே இந்த ஜேடி எப்பவும் அப்பா பொண்ணு கிடையாது, என் மூஞ்சிலே முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். டேவிட் என் பின்னாடியே வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். நான் சொன்னேன், நாம 2 பேரும் ஒரே டீம் நினைச்சிட்டு இருந்தேன் டேவிட். நான் உன்னை நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன். ஆனா நீயும் சேர்ந்து தானே எனக்கு துரோகம் பண்ணிருக்க. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியாதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத. எனக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சதில்ல. பட் நீ அப்ப கூட என்கிட்ட எதுவுமே சொல்லல, என்கிட்ட மறைச்சல. துரோகத்துக்கு எப்பவும் மன்னிப்பு கிடையாது டேவிட். குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். வேற எங்க போவேன்? அல்தியாவை தான் தேடி போனேன், விழா வீட்டுக்கு. என்னை பார்த்ததுமே சொன்னேன், ஏண்டி உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இடத்த காலி பண்ண முதல்ல, இது ஒண்ணும் மால் கிடையாது நீ வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு அப்படின்னு சொன்ன. அவளுக்கு அல்தியா எங்க இருக்கான்னு நிச்சயமா தெரியும்னு எனக்கு தெரியும். அல்தியா எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்காம நான் அங்கிருந்து போக கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். விழா முன்னாடி மண்டி போட்டு நின்று, விழா தயவு செய்து சொல்லு, அல்தியா